ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ நாம் ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அது என்ன சீரீஸ்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் அடுத்த வீடியோ, அந்த சீரீஸில் அடுத்த வீடியோ இது தான். ஓகே, ஸோ இந்த ஷிஃப்ட்டில் கேட்ட கொஷின்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, நாளை முதல் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு ஒரு பயம்தான். ஓகே, ரைட். ஸோ இன்றைக்கான ஒரு ஃபர்ஸ்ட் கொஷின், சால்வ் 34.12 ஸ்கொயர் மைனஸ் 7396 அப்படின்னு சொல்கிறாங்க. 34.12 ஸ்கொயர்னு இருக்குது இல்லையா? நம்ம 34 ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. ஸோ 34 ஸ்கொயர் என்ன வரும்? 16 1 12 1 10. ஸோ 1156 வரும் இல்லையா? இப்போ 1156 நீங்கள் மைனஸ் 7396 பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சர் மைனஸில் தான் இருக்க போகுது. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் கிடையாது. அதே சமயம் 7000லேருந்து ஒரு 1000 கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா 6000 தான் வரப்போகுது. ஸோ 9000லேயும் வராது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் ஒரே ஆன்சர். சரிங்களா? அது ரொம்ப டீப்பாக போகணும்லாம் அவசியமே இல்லை. அப்ராக்சிமேட்டாக லாஜிக்கலாக திங்க் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு, த ப்ரொடக்ஷன் ஆஃப் பாட்டில்ஸ் ரோஸ் டு 26,000 ஃப்ரம் 16,000 in 2 years. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் க்ரோத் பெர் ஆனம். பார்க்க ஒரே லைனில் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த சம்மு. ஸோ 16,000 இருந்தது. 2 வருஷம் பர்சன்டேஜ் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் க்ரோத் ரேட்டில் இருக்குது. ஸோ அது நமக்கு என்னென்னு தெரியாதுங்கிறதுனால 100 + x/100 நான் போட்டுறேன். இத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி இதுலேயும் அகெயின் செகண்ட் இயர் 100 + xன்னு போட்டால் எனக்கு ஓவராலாக 26,000 வந்திருக்கு இப்போ. ஸோ இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம டாஸ்க்கு. சரிங்களா? இப்போ என்ன வரும்னா 100 + x the whole square is equal to, இது என்ன இருக்கும்? இந்த 3 0 கட் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க. 26 இன்ட்டு ஒரு 100 இன்ட்டு ஒரு 100 டிவைடட் பை ஒரு 16. ஓகேங்களா? இப்போ இதுக்கு அப்படியே ரூட் எடுத்தோம் அப்படின்னா 100 + x the whole square ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? ரூட் எடுத்தோம்னா √26 இந்த ஒரு ஸ்கொயர் போயிருக்கும் இன்ட்டு ஒரு 100, இங்கே ஒரு 4 இருக்கும் இல்லையா? அவ்வளோதான். ஸோ இது என்ன வரும்? இப்போ √26 நம்ம என்னென்னு போட்டுக்கலாம். √26 கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நமக்கு கான்செப்ட் இல்லையா? ஸோ √26 அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஸோ ஏற்கனவே 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ 5 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 25 வரும். ரிமைண்டர் 1 வரும். அதுக்கப்புறம் 5 2s இங்கே 10 போட்டுக்கலாம். இங்கே 2 0 நம்ம இறக்கலாம் இல்லையா? ஸோ 5 இப்போது 2 0 நான் இறக்கிட்டேன் அப்படின்னா இங்கே நான் 1 போடலாம் இல்லையா? 1 போட்டோம்னா 1 × 101 அப்படி நம்ம போடுவோம் இல்லையா? இப்போ இங்கே 5 2s 10 வந்துருச்சு. இப்போ நீங்கள் 1 போட்டேன் அப்படின்னா இங்கேயும் 1 போடணும். இப்போ 1 × 101 101 இப்படி வரும். சரிங்களா? அப்போ இது போட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? ரொம்ப நியர்பையாக இருக்கு இல்லையா? 5.1 அப்படின்னு ரொம்ப நியர்பையாக இருக்குது. ரைட். ஸோ ரொம்ப, அதாவது இங்கே 1 போட்டால் இப்போ இங்கே 1 வந்திருக்கணும். ஸோ உங்களுக்கு -1 ரிமைண்டர் ரொம்ப க்ளோஸில் இருக்குது. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக இது ஒரு 5.1 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5.1 இன்ட்டு இது ஒரு 25. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். அப்போ 25 இன்ட்டு 5.1னா 51 எடுத்துக்கலாம். 5 5 25 2 2 5 10 12. ஸோ 5 7 2. ஸோ என்ன வரும்னா 127.5 அப்படின்னு வரும். 127.5. அப்போ 100 + எக்ஸோட வேல்யூ 127.5 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 27.5. ஸோ 27.5னா 27.47% நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். சரிங்களா? √26 அப்ராக்சிமேட் வேல்யூ 5.1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது 25 அப்படின்னு போடும்போது எனக்கு எக்ஸ் அப்ராக்சிமேட்டாக 27.5 வருது. ஸோ ஆன்சர் 27.47%. இதுதான் எனக்கு நியர்பையாக இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து, ₹1,500 is lent out at 6% per annum simple interest for 3 years. Find the amount after 3 years. ஸோ 18% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 18% இருக்கும். 6% per annum 3 years. அப்போ இந்த 1,500ல் 18% எவ்வளோன்னு பாருங்கள். 10% 150, இன்னொரு 10% இன்னொரு 150 300. ஸோ இதுலேருந்து 2% கழிச்சிருங்க. 30 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 270 வந்துடும். 270 தான் 18%. இப்போ இந்த 1500 கூட இந்த 270 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் என்னது அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு
பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். Suraj travels at a speed of 30 km per hour. Find the distance covered by him in 72 seconds. ஸோ 30 கிலோமீட்டரை இன்ட்டு 5/18 போட்டோம்னா மீட்டர் பெர் செகண்டுக்கு மாறிடும். இன்ட்டு 72 போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது மீட்டரில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் டி. இப்போ என்ன வரும்? கட் பண்ணோம்னா 18 4s are 72. 20 into 30 600 மீட்டர். சரிங்களா? 600 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பான். ரெக்டாங்குலர் பேரலல் அப்படின்னா கியூபாய்டு தான் அவங்க பற்றி பேசுகிறாங்க. சரிங்களா? கியூபாய்டு தான் பேரலல் பைப்பு. ஓகே, கியூபாய்டு தான். ஹேஸ் டைமென்ஷன்ஸ் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். சம் ஆஃப் இட்ஸ் டைமென்ஷன் இஸ் 21 சென்டிமீட்டர். வால்யூம் இஸ் 168 சென்டிமீட்டர். ஸோ இதில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் வந்து 168 வரணும். சரிங்களா? இப்போ 4 × 7 × 10 போட்டால் 0ல் முடிகிற ஒரு நம்பர். இது 8ல் முடியாது. அப்போ இது கிடையாது, அப்போ இதுவும் கிடையாது. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 7 × 11 பண்ணிங்கன்னா 1ல் முடிகிற ஒரு நம்பர். ஸோ இதுவும் கிடையாது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இதுதான் இருக்கும். ஸோ 2 × 7 × 12. ஓகேங்களா? 14 × 12. 14 × 12 என்ன வரும்? 168 வரும். ஸோ இதுதான் ஆன்சரு. ஓகே, 140 ஒரு 14 ஒரு 14. ஓகேவா? 168 வந்துடும். அதேமாதிரி இது 2லேருந்து 5 கூட்டினோம்னா 7 வருது. 7லேருந்து 5 கூட்டினோம்னா 12 வருது. ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்லேயும் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். The angle subtended by an arc at the center is 72 degree and its length is 22 centimeter. Find the radius of the circle. So theta into radius is equal to length of the circle நம்ம பார்த்துருக்கோம். theta வந்து ரேடியனில் இங்கே கொடுத்துருக்காங்க, 72 டிகிரியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரேடியனில் மாற்றிக்கோங்க. ஸோ 72 அதை ரேடியனில் மாற்றினா இன்ட்டு π/180 நம்ம போடுவோம். இன்ட்டு ரேடியஸ் தெரியாது, இது வந்து 22 சென்டிமீட்டர். சரிங்களா? அதாவது டிகிரியிலேருந்து ரேடியனுக்கு மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு π/180 அப்படின்னு போட்டுக்கோங்க. ரேடியன்லேருந்து டிகிரிக்கு மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 180/π போட்டுக்கோங்க. இந்த பை கேன்சல் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ ரேடியஸ் வேணும் அப்படின்னா 22 இன்ட்டு ஒரு 180 டிவைடட் பை 72 இன்ட்டு பைனா 22/7 போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த 22 அப்படியே அடிச்சிடலாம். இது என்ன வந்து என்னது 36 × 2, இது வந்து 36 × 5 2. ஸோ 35/2 17.5 வரும் ரேடியஸ். அவ்வளோதான். ஸோ இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. A man spends 30% of his salary on rent. Salary 30% rent, 20% grocery, 25% other expenses. அப்போ எவ்வளோ இருக்குது? 5 75% முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மிச்சம் 25% தான் சேவிங்ஸு. சரிங்களா? 25% தான் சேவிங்ஸு. இதுதான் 9000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 25% சேவிங்ஸ் தான் 9000 அப்படின்னா அவருடைய இன்கம், அதாவது சேலரி என்னன்னு பார்த்தோம்னா இது அப்படியே 4ஆல் பெருக்க வேண்டியதான். ஸோ 36,000 அவருடைய இன்கம். ஆப்ஷன் டி. A store offers a 25% offer discount but charges 5% VAT on the discounted price. Discounted priceல தான் 5% VAT சொல்கிறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 1600. ஸோ இதில் 25% போச்சுன்னா பேலன்ஸ் 1200 இருக்கும். இதில் 5% VAT போட்டோம் அப்படின்னா 5%ங்கிறது 60 ரூபா. சரிங்களா? அப்போ 1260 அவர் பே பண்ணியிருப்பார். 1260. இது வந்து 5% ஆஃப் த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். ஓகே, 25% லெஸ் ஆச்சுன்னா 1200 வந்திருக்கும். A car covers 3 equal distance at a speeds of 30 km, 45, 90 respectively. What is the average speed? So average speed is equal to total distance covered divided by total time taken. ஓகேவா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன வரும்? 3D. ஏன்னா சேம் டிஸ்டன்ஸ் டின்னு எடுத்துக்கலாம். ஸோ டைம் டேக்கன் வந்து டிங்கிற டிஸ்டன்ஸை 30ல் போச்சுன்னா அது ஒரு டைமு, டிங்கிற டிஸ்டன்ஸை 45ல் போச்சுன்னா அது ஒரு டைமு, டிங்கிற டிஸ்டன்ஸை 90ல் போச்சுன்னா அது ஒரு டைமு. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம் இல்லையா? ஸோ இதில் வந்து டி நமக்கு அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் வந்து என்ன இருக்கும்? நியூமரேட்டரில் 3 இருக்கும். இங்கே இப்போ இந்த 1/30, 1/45, 1/90க்கு எல்சிஎம் எடுத்தால் 90 வந்திருக்கும்.
இது வந்து ஒரு 3 + 2 + ஒரு 1 இருந்திருக்கும் இல்லையா? அப்போ 3 × 90 டிவைடட் பை ஒரு 6 ஈக்குவல் டு 45 km/h தான் ஆன்சர். ஓகேவா? A 40 liter mixture of acid water 40 liter mixture contain 3:1 ratio. அப்போ 40 வந்து 3:1 நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 30 10ன்னு பிரிச்சுக்கலாம் இல்லையா? 8 liters of this mixture is removed. அப்போனா 8 லிட்டரையும் 3:1 பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? 6 2ன்னு வரும். அப்போ 6 லிட்டர் ஆசிட் போயிடுச்சு, 2 லிட்டர் வாட்டர் போயிடுச்சு. 6 லிட்டர் ஆசிட் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 24 இருக்கும். 2 லிட்டர் வாட்டர் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 8 இருக்கும். -6 -2. ஏன்னா அதுவும் 3:1 ரேஷியோவில் தான் வெளியில் போயிருக்கும். ஓகேங்களா? இப்போ அண்ட் ரீப்ளேஸ்டு வித் அனதர் சொல்யூஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ 1:3. ஸோ அனதர் சொல்யூஷனை 1:3 இப்போ மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 8 லிட்டரில் 1:3 ரேஷியோ நீங்கள் பார்க்கணும். ஸோ இது 2 ஒரு 6ன்னு வந்துடும். ஸோ 2ங்கிறது ஆசிடு, 6ங்கிறது வாட்டரு. ஸோ அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 24 + 2 இருக்கும். இங்கே வந்து 8 + 6 இருக்கும். ஓகேங்களா? அப்போ 26:14 13:7. ஃபைனல் ரேஷியோ வந்து 13:7 இருக்கும். லலித் கேன் ஃபினிஷ் அ ஒர்க் இன் 15 days. லலித் 15 days. லக்ஷ்மன் கேன் ஃபினிஷ் த சேம் ஒர்க் இன் 25 days. தே ஒர்க் டுகெதர் ஃபார் 5 days. ஓகேவா? அப்போ எல்சிஎம் எடுத்துக்கோங்க, 75ன்னு எடுத்துக்கலாம். அப்போ லலித்தோடைய 1 day ஒர்க் வந்து என்னென்னு பார்த்தா 5 யூனிட்டு, லக்ஷ்மணோடைய 1 day ஒர்க் என்னென்னு பார்த்தா 3 யூனிட்டு. 2 பேரும் சேர்ந்து 5 நாள் வேலை பார்க்குறாங்க. ஸோ 5 × 8 40 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் 35 யூனிட் இருக்குது. இதை பண்ணுறதுக்காக யார் வரா? இஃப் த ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் இஸ் ஃபினிஷ்டு பை லலித் அண்ட் தேவன் இன் 4 days. ஸோ நமக்கு வந்து லலித் மொத்தம் பேலன்ஸ் வந்து இப்போ 35 யூனிட் ஆஃப் ஒர்க் இருக்குன்னு எனக்கு தெரியும். லலித்தோட 1 day ஒர்க்கு 5ன்னு தெரியும். ஸோ அவர் 5 × 4 இல்லையா? ஒரு நாளைக்கு 4 பண்ணுவார். பிகாஸ் 4 days அடுத்து ஒர்க் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அவர் தனியாக 20 யூனிட் பண்ணியிருப்பார். அப்போ பேலன்ஸ் இந்த 15 யூனிட் ஒர்க்கை வந்து தேவன்கிறவர் 4 நாளில் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஹவு மெனி டேஸ் அலோன் கேன் தேவன் ஃபினிஷ் த என்டையர் ஒர்க்கு? ஸோ அவர் 15 யூனிட் ஆஃப் ஒர்க்கை 4 நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா 15 யூனிட் ஆஃப் ஒர்க்கை 4 நாளில் முடிக்கிறாருன்னா 75 யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ 20 days ஆகும். சரிங்களா? சாரி 25 days ஆகும். இல்லை 20 தான். 1 5 5 4 20 15 யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 4 நாள் ஆகுது. சரிங்களா? அப்போ 75 யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 75 / 15/4. ஸோ மேலே போச்சுன்னா இது 15 × ஒரு 4 வந்துடும். இது அடித்தோம்னா 5 5 4 20. ஸோ 20 யூனிட்ஸ் 20 டேஸில் வந்து முடிச்சிருவார். சரிங்களா? அடுத்து the volumes of 2 right circular cylinder have a ratio of 2:3. Radii of this cylinder are in the ratio 1:2. What is the ratio of their height? ஸோ டேரெக்டாக போட்டுடலாம் இல்லையா? அதாவது ரேடியஸை ஸ்கொயர் பண்ணிக்கணும். 1 × h1 இல்லைனா டிவைடட் பை இப்படி போட்டுக்கலாம். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 4 × h2. இந்த வால்யூம் ரேஷியோ தான் 2:3ன்னு இருக்குது. அப்போ h1/h2 = 8:3 இருந்திருக்கும். ஆப்ஷன் பி. πr² h π கேன்சல் ஆயிரும். r² பதிலாக 1² போட்டுக்கலாம். ஹச்சுக்கு பதிலாக h1 அப்படின்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். If a prism's height is tripled while the base area remains constant, what happens to the volume? So volume of prism formula பாருங்க. Volume of prism is equal to base area into height. சரிங்களா? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க? பேஸ் ஏரியா வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது, அது மாறலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்டு வந்து ட்ரிப்பிள் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்டு வந்து ட்ரிப்பிள் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 3 × ஹைட்டு. அப்போ வால்யூமும் என்ன ஆயிடுது? ட்ரிப்பிள் ஆயிரும் இல்லையா? வால்யூமும் ட்ரிப்பிள் ஆயிரும். அவ்வளோதான். வால்யூம் ஆஃப் த ப்ரிசம் இஸ் ஆல்சோ ட்ரிப்பிள்டு. ஆப்ஷன் பி. ஹைட்டு ட்ரிப்பிள் ஆகுது. ஸோ வால்யூமும் வந்து ட்ரிப்பிள் ஆயிரும்.
A cone is melted and recast into another cone with half the radius. Find the new height of the original. New height if the original height was 12 centimeter. So 1 by 3 pi into r square h1. ஓகேங்களா, இந்த சைடு வந்து இஸ் மெல்டட் தானே சொல்கிறாங்க. 1 by 3 pi into half the radius. So r by 2 the whole square into h2. ஒரிஜினல் ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க 12ன்னு. இந்த ஹைட்டு தான் கேட்குறாங்க. இதை ஹச்சுன்னு வச்சுக்கலாம். 1 by 3 pi 1 by 3 pi கேன்சலு. r square கேன்சலு. ஸோ இப்போ 12 into 4 இதுதான் வந்து இந்த ஹைட்டாக இருக்கும் இல்லையா, 48. ஆப்ஷன் ஏ. ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் அட் சி. ரைட் ஆங்கிள் அட் சி sin A equal to 5 by 13. அப்போ இது 12 இருக்கும். cos B is equal to அதுவும் 5 by 13 தான். adjacent by hypotenuse 5 by 13. cos B கேட்குறாங்க. சரிங்களா. convert 3 degree to radians. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்ட்டு இதில் எல்லா ஆப்ஷனையும் பாருங்கள் பை நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ பை பை 180 பண்ணணும், விச் இஸ் ஈக்குவல் டு பை பை 60. ஆப்ஷன் சி. a ப்ளஸ் பி வந்து 90. sin A ஈக்குவல் டு 5 by 13. cos B இஸ் ஈக்குவல் டு அதுவும் 5 by 13 தான். ஓகேங்களா, இது ஏன்னு எடுத்துக்கோங்க. a ப்ளஸ் பி வந்து 90ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சி தான் வந்து சென்டரில் இருக்குது. sin A ஈக்குவல் டு 5 by 13 அப்படின்னா cos B இஸ் ஈக்குவல் டு 5 by 13 தான். adjacent by hypotenuse. ஒரே ஷிஃப்ட்டில் 2 கொஷின் ஒரே மாதிரி கேட்டிருக்காங்க. An intersection of two lines, two vertically opposite angles are formed if one of the angle measures 45. vertically opposite angle இது ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு ஆங்கிள் 45னா இன்னொரு ஆங்கிள் என்ன கேட்குறாங்க. ஸோ அதுவும் 45 தான் இருக்கும். சரிங்களா. வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்னே சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஆங்கிள் 45னா இதுவும் 45 தான். ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஓகேங்களா. ஸோ 45 தான் ஆன்சரு. The incenter of a triangle is located at 3,4. The length of the altitude from the incenter to side AB is 2 units. What is the radius of the triangle's incircle? 2 units தான். ஓகேங்களா. எப்படின்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேங்களா. இதிலேருந்து இதுதான் வந்து இன்சென்டர். இந்த பாயிண்ட்லேருந்து லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட்னே சொல்லிட்டாங்க. ஃப்ரம் த இன்சென்டர் டு சைடு ஏபி. சப்போஸ் இது ஏபின்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து சைடு ஏபிக்கு ஒரு ஆல்டிடியூட் வரைகிறீங்க. ஓகேங்களா. அது வந்து 2 யூனிட்ஸ்ன்னு சொல்கிறீங்க. அப்போ அதுதான் இன்ரேடியஸாகவும் இருக்கும். சரிங்களா. அதுதான் இன்ரேடியஸாகவும் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு சர்க்கிள்லேருந்து அந்த டான்ஜென்ட்டுக்கு நீங்கள் ஒரு லைனை டச் பண்ணுற மாதிரி போட்டிங்கன்னா அது 90 டிகிரியில் இருக்கும். அப்போ அதுதான் இங்கே ஆல்டிடியூட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் ரேடியஸும் கூட. சரிங்களா. ரேடியஸ். ஸோ 2 யூனிட்ஸ் தான் ஆன்சரு. given x is equal to √3 x plus 1 the whole square plus x minus 1 the whole square கேட்குறாங்க. ஸோ இதோட ஃபார்முலா வந்து என்னது, 2 times of x square plus 1 squareன்னு வந்திருக்கும் இல்லையா. இப்போ 2 into x square வந்து என்னது 3 plus 1 equal to 2 4s are 8. ஸோ ஆன்சர் வந்து 8. in a triangle ABC DE parallel BC. DE parallel BC. AD by DB 1:2. AE by CE. ஸோ இப்போ இது 5னா இது 10ஆக இருக்கும். EC அவ்வளோதான். ஓகேங்களா. 1:2 ரேஷியோவில் இருக்குது. இந்த சைடு 5 கொடுத்துட்டாங்க. அப்போ EC வந்து 10ஆக தான் இருக்கும். பிகாஸ் DE parallel BC பிபிடி தியரம் ப்ளே ஆகும். AD by DB is equal to AE by EC. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு chord AB and chord CD are equal.
அண்ட் சப்டெண்டட் ஆங்கிள்ஸ் ஆஃப் 50 டிகிரி அண்ட் எக்ஸ் டிகிரி அட் த சென்டர். ரெண்டு கார்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஆங்கிள் வந்து 50 மேக் பண்ணுதுன்னா இன்னொரு ஆங்கிள் எக்ஸ் டிகிரினா அந்த எக்ஸ் டிகிரியும் 50யாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி இருக்குது. ஏபின்னு ஒரு கார்டு இருக்குது அப்படின்னா சென்டரில் வந்து இது ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது. சென்டரில் 50 டிகிரி மேக் பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு கார்டு இருக்குது, இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு கார்டு ஈக்குவல் லென்த்துன்னு வேறு சொல்லிட்டாங்க. இது சி, இது டி, இது ரெண்டும் ஏபியும் சிடியும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இது சென்டரில் இந்த மாதிரி போகுது அப்படின்னா அதுவும் அதே 50 டிகிரி தான் ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் ரெண்டு கார்டுமே ஈக்குவல் லென்த்துங்கிறதுனால. What is the area of the segment formed by a chord in a circle of radius 10 cm? ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு கார்டு இருக்குது, சென்டர் இருக்குது. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 10 cm 10 cm ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த செக்மெண்ட்? ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் வந்து இதுதான் கேட்குறாங்களே. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த செக்டார் லென்த்து மைனஸ் இந்த ட்ரையாங்கிளோட லென்த்து. செக்டார் லென்த் என்ன வரும்? 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. 90 × 360 பை × r². ஆர் வந்து 10 மைனஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் 1/2 × பேஸ் × ஹைட். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொன்னதுனால இந்த 1/2 × பேஸ் × ஹைட் அப்ளிகேபிள் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ இது என்ன வரும்? 25 பைன்னு வரும். மைனஸ் இது வந்து ஒரு 50. ஓகே, ஸோ 25 பை மைனஸ் 50 தான் ஆன்சரு. tan A = 3/4. ஃபைண்ட் sin A. போடணுமா? 3/4 5. இது A அப்படின்னா sin A = 3/5 இருக்க போகுது. A can complete a task in 30 days. B can complete the same task in 40 days. They work together for 10 days. So 120ன்னு எடுத்துக்கலாம் எல்சிஎம்மை. ஸோ ஏயோடைய எஃபிஷியன்சி என்ன வரும்? 4 வரும். பியோட எஃபிஷியன்சி வந்து 3 வரும். ஓகே, தே ஒர்க் டுகெதர் ஃபார் 10 days. ஸோ அப்போ 10 × 7 70 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. தென் சி ஜாயின்ஸ் them and completes the remaining work in 5 days. ரிமைனிங் ஒர்க் வந்து 50 இருக்குது. ஸோ இதை வந்து 5 days முடிச்சிட்டாங்க. அப்போ எஃபிஷியன்சி வந்து 10 இருக்கும். ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி 7ன்னு தெரியும். அப்போ இதிலேருந்து சியோட எஃபிஷியன்சி 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஹவு மெனி டேஸ் வில் சி அலோன் டேக் டு கம்ப்ளீட் த டாஸ்க் அப்படின்னா 120 யூனிட் ஆஃப் ஒர்க்கை சி 3 யூனிட்ஸில் பண்ணினாங்கன்னா 40 days அவங்க தனியாக வந்து இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, அவ்வளோதான். ரைட். ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இதெல்லாம் ஈஸியஸ்ட் ஷிஃப்ட் கணக்கில் வருது. சரிங்களா? ரைட். ஸோ நம்ம ராவன் அகாடமி ஆப்பில் மேக்ஸ் 360ன்னு ஒரு கோர்ஸ் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். அது வந்து ஒரு பியூர் லைவ் கோர்ஸு, அதுக்கப்புறம் ரெக்கார்டடாகவும் இருக்கும். ஸோ நல்லாவே ஃபீட்பேக் வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த வருஷம் சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ரயில்வேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், மேக்ஸில் நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதை தவிர உங்களுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். பட்டு நானும் பெஸ்ட்டாக கொடுக்குறேன். சரிங்களா? ரைட், பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். ஜாயின் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.